இப்போ நான் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ மாடல் எக்ஸாம் அப்படின்னு ஒரு புது கொஷின் பேப்பரை போட போகிறேன். ஸோ அந்த கொஷின் பேப்பருக்குள்ளே நான் இப்போ என்ட்ரு ஆகிறேன். கொஷின்ஸை இங்கே போட போகிறேன். ஸோ கொஷின்ஸ் போடுறதுக்காக உள்ளே வந்திருக்கேன். உள்ளே வந்திருக்கும்போது அது என்ன செக்ஷன் அப்படின்னு கேட்குது. செக்ஷனுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன். அதாவது QUANTS, அதாவது குவான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாசிட்டிவ் மார்க் 1 மார்க்னு கொடுக்குறேன். நெகட்டிவ் மார்க் இருக்குது இதுக்கு, அதனால் மைனஸில் நெகட்டிவ் மார்க் வரணும். ஸோ -0.25 நெகட்டிவ் மார்க் வரணும். ஸோ இந்த செக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இதை கிரியேட் செக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இது கிரியேட் ஆகிடுது. இப்போ அடுத்த செக்ஷன் ஆட் பண்ணமா, இப்போ கிரியேட் செக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ செக்ஷன் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த குவான்ட் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளே போகிறேன். இந்த குறிப்பிட்ட செக்ஷன் உள்ளே போயிட்டு கொஷின்ஸ் போட போகிறேன். கொஷின்ஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல இம்போர்ட் கொஷின்ஸ் ஃப்ரம் கொஷின் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த இம்போர்ட் கொஷின் ஃப்ரம் கொஷின் பேங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அது கொஷின் பேங்க் உள்ளே போகுது. கொஷின் பேங்க் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. நான் கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். கொஷின் பேங்க் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதுலேருந்து கொஷின்ஸ் எடுக்க போகிறேன். நான் குவான்ட்ஸ்னு சொல்கிறதுனால குவான்ட்ஸ் பேப்பர் எடுக்கிறேன். ஸோ அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதுலேருந்து ஒரு 5 கொஷின் போட போகிறேன். அதனால் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 5 கொஷின் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் வைஸாக போட்டுறதுனால அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு கொஷின்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது. இப்போ கொஷின்ஸ் ஓப்பன் ஆகும்போது நான் எந்தெந்த கொஷின்ஸை நான் கிளிக் பண்ணுறனோ திருப்பி கொஷின் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ சரி, அதனால் முதல்லேருந்து திருப்பி நான் ஓப்பன் பண்ணுறேன். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஷியாமலா அப்படின்றவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். திருப்பி கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். இதை கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேன். திருப்பி என்னன்னு தெரியல, ப்ராப்ளம் ரீலோட் கேட்குது. ஸோ ரீலோட் கொடுத்துட்றேன். அந்த பேஜ் திருப்பி வருது. பேஜ் பொறுமையாக வந்துட்டுருக்கு. சரி, நான் இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் போடுறேன். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு கொஷின்ஸ் வந்துடுச்சு. கொஷின்ஸில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா கொஷின்ஸ் வந்துடுச்சு. கொஷின்ஸ் வந்தவுடனே நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு 7வது கொஷின், 8வது கொஷின், அதாவது இங்கே இருக்க வரிசை பிரகாரம் இருக்க 7, 8, 9, 7, 8, 9, 10 4 கொஷின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். மேலும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஷின் 12வது கொஷின் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு வந்து இம்போர்ட் ஆகணும். இப்போ மேலே நான் வந்துடுறேன். இம்போர்ட் செலக்டட் கொஷின்ஸ் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா அந்த கொஷின்ஸ்லாம் அங்கே போய் அட்டாச் ஆகுது. அட்டாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இந்த கொஷனில் இப்போ நான் பேக் டு மேனேஜ் செக்ஷன்ஸ் வரேன். இப்போ என்னென்னா முக்கியமாக என்னென்னா இதில் எல்லாத்துலேயும் கொஷின் நம்பர்ஸ் வந்து 1 2 3 4 5ன்னு வரணும். ஆனால் இது வந்து 7. அங்கே நான் என்ன கொஷின்ஸ் நம்பரில் எடுத்தனோ அந்த நம்பர் தான் வருது. இங்கே ஒவ்வொரு வாட்டியும் எடிட்டுன்னு கொடுத்து அது உள்ளே போய் நம்பரை மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஈஸியாக ஆக்கிறதுக்காக தான் நம்ம சாஃப்ட்வேரே எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி அகைன் நம்பர் மாறாமல் அப்படியே இருக்குது. இந்த 7, 8, 9, 10, 12 அப்படியே இருக்குது. ஏன்னா அங்கே என்ன இருக்கோ அந்த நம்பர் அப்படியே இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பேக் டு மேனேஜ் செக்ஷன்ஸ் வரும். இப்போ இந்த இடத்துல 5 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். நான் இந்த பேக் டு மேனேஜ் செக்ஷனை விட்டு வெளியே வரேன். வெளியே வந்துட்டு பேக் டு மேனேஜ் செக்ஷன் விட்டு நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இப்போ இது வந்து பிளாக்டில் இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், எடிட் கேட்டகரி போய் இன்ஆக்டிவாக இருக்கிறத ஆக்டிவ் கொடுத்துட்டு ஆக்டிவ் கொடுக்குறேன். இப்போது நான் ஒரு எக்ஸாம் இதில் எழுத போகிறேன். அப்டேட்னு கொடுத்துட்டேன்.
அப்டேட் கொடுத்தாச்சு. இப்போ இதிலிருந்து நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ நான் எக்ஸாம்ஸ் வரேன். இந்த இடத்துல IBPS RRB PO காட்டுது. நான் அதில் IBPS RRB PO சூஸ் பண்ணி அதில் இருக்க மாடல் எக்ஸாம்ஸ் வரேன். மாடல் எக்ஸாம் வந்தோடனே ஸ்டார்ட் கேட்குது. நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்த உடனே எனக்கு 5 கொஷின்ஸ் வந்திருக்கு. இந்த 5 கொஷின்ஸில் க்ரீன் கலர் அட்டெண்டட் அப்படின்னு காட்டுது. ஆரஞ்சு கலர் வந்து இன்னும் நான் வந்து கொஷினை டச் பண்ணலை அப்படின்றது தான் காட்டணும். ஸோ அன்டச்சுடுன்னு காட்டணும். ஆனால் இங்கே அன்அட்டெண்டட் அப்படின்னு காட்டுது. அன்அட்டெண்டட் அதாவது ஸ்கிப்டுன்னு காட்டலாம், அல்லது ஸ்கிப்டு அப்படின்றத ரெட்டில் காட்டலாம். அன்டச்டு அப்படின்றது வந்து அன்அட்டெண்டட் அப்படின்றது நம்ம தொடவே இல்லை, ஆனால் பார்த்துருக்கோம் கொஷின், ஆனால் ஸ்கிப் பண்ணியிருக்கோன்றதை ரெட்டில் காட்டணும். ஸோ இங்கே அன்அட்டெண்டட் அப்படின்னு 2 இடத்துலையும் அன்அட்டெண்டட் தப்பாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல ஸ்கிப்டுன்னு இருக்கணும், ஒரு இடத்துல வந்து நம்ம கொஷினை பார்க்கவே இல்லை அப்படின்னா தான் அன்அட்டெண்டட், அல்லது தொடவே இல்லை. ஸ்கிப்டு பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ரெட்டில் கொடுக்கலாம். பார்க்கவே இல்லை அப்படின்றத நம்ம ஆரஞ்சு கலரில் கொடுக்கலாம், அன்அட்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அன்அட்டெண்டட் அப்படின்றத ஆரஞ்சு கலராகவும், இந்த இடத்துல ஸ்கிப்டு அப்படின்றது ரெட் கலராகவும் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அன்அட்டெண்டட் அப்படின்றது நத்திங் பட் நம்ம ஆரம்பிக்கும் போது கொஷினை ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ அதை தான் மீனிங் பண்ணுது. இந்த இடத்துல ஸ்கிப்டு அப்படின்றது கொஷினை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், இந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஷினானது ரெட் கலரில் மார்க் ஆகிறது. இப்போ நான் கொஷின் அட்டன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 2 அட்டன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 3 அட்டன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் இப்போது நான் இருக்கிறது 3rd கொஷின், ஆனால் இங்கே காட்டுற கொஷின் நம்பர் 10ஆக இருக்குது. ஸோ இது மிஸ்டேக்காக இருக்குது. இதை நீங்கள் சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்கை மாற்றி கொடுக்கணும். அடுத்த கொஷின் நான் அட்டன் பண்ணுறேன். இப்போ நான் 4th கொஷின் தான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இங்கே 10th கொஷினாக அது இருந்தது. இப்போ 5th கொஷின் வந்திருக்கேன், அது பார்த்தீங்கன்னா இது 12ன்னு இருக்குது. இப்போ நான் இதையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நான் ஆன்சர் பண்ணி முடித்த உடனே இமீடியட்டாக வந்து எனக்கு இன்னும் டைம் இருந்தாலும் எனக்கு டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாமான்னு கேட்கணும், அல்லது திருப்பி டெஸ்ட்டுக்குள்ளேயே போகணும். ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்லைன் டெஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டுன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து எனக்கு இங்கே ரிப்போர்ட்ஸு, அப்புறம் செக் யுவர் ஆன்சர்ஸ், மெயின் மெனு, எக்ஸிட்னு காட்டுது. ஸோ இந்த இடத்துல நான் வியூ ரிப்போர்ட் அப்படின்றது வரேன் அப்படின்னா வியூ ரிப்போர்ட் வந்துடுறேன். ஸோ இப்போ வியூ ரிப்போர்ட் வந்தோன்னா ரிப்போர்ட் எனக்கு வந்திருக்கு. நான் மொத்தம் 5 கொஷின்ஸ் இருந்தது. அதில் கரெக்டாக 1 அட்டன் பண்ணியிருக்கேன், 3 தப்பாக அட்டன் பண்ணியிருக்கேன், அன்அட்டெண்டட் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுது. ஏன்னா ஒரு கொஷின் நான் ஸ்கிப் பண்ணது. இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிப்டுன்னு காட்டணும், அன்அட்டெண்டட்னு காட்டணும், அதே மாதிரி ராங் ஆன்சர்ஸ்ன்னு காட்டணும், கரெக்ட் ஆன்சர்ஸ் காட்டணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே மெனு கரெக்டாக மாறணும். வியூ ஆன்சர்ஸில் நான் வரேன். ஸோ வியூ ஆன்சர்ஸில் வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு கொஷின்ஸாக நான் செக் பண்ணிக்கலாம். இங்கே எந்தெந்த கொஷின் வேணும் அப்படின்றத நான் வந்து என்னோடய ப்ரியாரிட்டி பிரகாரம் நான் பார்த்துக்கலாம் ஆன்சர்ஸை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட், ராங்கு, அதுக்கப்புறம் ஸ்கிப்டு, அதுக்கப்புறம் அன்அட்டெண்டட்னு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிப்டு வர இடத்துலையும் அன்அட்டெண்டட்னு இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் மாற்றணும். ஸோ இந்த இடத்துல பேசிக்லி பார்த்தீங்கன்னா கொஷின் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் 2nd கொஷின் பார்க்குறேன், திருப்பி 3rd கொஷின் வரேன், திருப்பி 4th கொஷின் பார்க்குறேன், திருப்பி 5th கொஷின் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் இங்கே பார்த்தாச்சு. எனக்கு இந்த இடத்துல வந்து பேசிக்லி பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, 2ன்னு வரணும், ஆனால் எல்லாம் நம்பர்ஸ்லாம் மாறி தவறுதலாக வருது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். அண்ட் தென் இப்போ நான் வந்து ஆன்சர்ஸ் செக் பண்ணிட்டு எனக்கு வந்து கோ பேக்குக்கு மெனு ஏதாவது இருக்கணும். இங்கே எதுவுமே இல்லை. நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. வேறு வழியே இல்லாமல் நான் என்னோட இங்கே வந்து லாக் அவுட் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வேறு எங்கேயுமே ஆப்ஷன் இல்லை, எங்கே நான் போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் லாக் அவுட் கொடுத்து வெளியே வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இதோட இந்த ரெக்கார்டிங்கை நான் ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு இதை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இதில் இருக்க